வளவன், அமலாக்கத்துறை பற்றி எதிர்க்கட்சிகள் தான் கடுமையான விமர்சனங்களை வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு உச்சநீதிமன்றமே கடுமையான தாக்கீத குடுத்திருக்கு அமலாக்கத்துறைக்கு. எப்படி உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு இதுல? இல்லை, ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் தான். ஏன்னா அவங்களே சோர்ந்து போயிட்டாங்க. அமலாக்கத்துறை இதனுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு, நீங்கள் சாட்சியே சரியாக கொண்டு வர மாட்டீங்க, அவங்கள பிடிச்சி கைதும் பண்ணிடுவீங்க, எந்த விதமான ஆவணங்களும் இல்லாமல் ஜெயிலுக்குள்ளே வைங்கன்னு கேட்பீங்க. ஒரு வழக்கா 2 வழக்கா நீங்கள் எல்லா வழக்குலையும் இப்படி தானே பண்ணுறீங்க கிட்டத்தட்ட அப்படின்னு உச்சநீதிமன்றம் மிக கடுமையான வார்த்தைகளை தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. குறிப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதியில் ஒருவரான ஜஸ்டிஸ் அபயஸ் ஓகா அவர்கள், அவர் தான் நம்ம செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்த அந்த வழக்கையுமே கூட ரொம்ப டீட்டெயில்டாக விசாரிச்சுட்டு கொடுத்ததும் அவர் தான். பிறகு அவர் அமைச்சராக தொடரக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயத்த சொன்னவரும் அவர் தான். ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரியான பிஎம்எல்ஏ வழக்குகள் அதில் ஜாமீன் கொடுப்பது அப்படிங்கிறத அவர் அந்த இதை சேர்த்து பார்த்துக்கிறதுனால ரெகுலராக அவர் அந்த கேசஸை ஹேண்டில் பண்ணுறாரு. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்துட்டு அதையே கோட் பண்ணி அதை முன்னுதாரணமாக காட்டி பல வழக்குகளில் அவரே ஜாமீனும் கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த இடத்துல நமக்கு அமலாக்கத்துறை என்ன பண்ணுது அப்படின்னா, இது எந்த கேஸை நம்ம பார்க்கணும். பிஜேபி ஒரு பேட்டர்னை கடந்த சில ஆண்டுகளாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒன்று, அமலாக்கத்துறையை வச்சு ஏவி கட்சிக்கு நிதி வாங்கிறது, பெருமுதலாளிகளை மிரட்டி, அது தனி. அரசியல் ரீதியாக எதிரிகளை ஒன்று கட்சிக்கு கூப்பிட்டுட்டு வந்துடுறது, இல்லைனா அவங்க அரசியலை காலி பண்ணுறது அப்படிங்கிறது. இதில் ஒரு வெப்பனாக அவங்க எடுத்தது மதுபான கொள்கை ஊழல் அப்படிங்கிறத தான் எடுத்தாங்க. டெல்லியில் அதை எடுத்தார்கள். அரவிந்த் கெஜ்ரிவால் வரைக்கும் கைது பண்ணாங்க. அந்த ஆட்சியை மாற்றினார்கள். இன்றைக்கு பிஜேபி ஆட்சியில் கம்ஃபர்டபுளாக உட்காந்துருச்சு. சத்தீஸ்கரில் அதே சத்தீஸ்கர் லிக்கர் ஸ்கேம் அப்படின்னு ஒன்று எடுத்தாங்க. அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. முதலமைச்சர் பூபேஷ் பாகல்லேருந்து பலரையும் அதில் சம்மந்தப்படுத்தினாங்க. அது அந்த குற்றச்சாட்டு பெரிய அளவுக்கு வெடிச்சுட்டு இருக்க கட்டத்திலே எலெக்ஷன் நடந்து அந்த சமயத்தில் ஒரு சிலர் அதிகாரிகள் மட்டும்தான் கைது இருந்தது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு உட்கார்ந்தார்கள். இப்போ இதே பேட்டரில் தான் தமிழ்நாட்டையும் நோக்கி வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம அரசியலாக பார்க்க வேண்டியிருக்கு. டெல்லியில் ஆம் ஆத்மி, அடுத்து காங்கிரஸ், இப்போ இங்கே திமுகவுக்குமே கூட இப்போ டாஸ்மாக டார்கெட் பண்ணது அதுவும் ஒரு காரணம் அப்படியான ஒரு விஷயம். இப்போ திடீர்னு 1000 கோடின்னு ஒரு எண்ணிக்கை சொன்னாங்கல்ல, இந்த 1000 கோடிங்கிறது எப்படி அரைவ் பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேள்வியாக இருக்குது. இப்போ வரைக்கும் அமலாக்கத்துறை அதுக்கு பதில் சொல்லலை. இப்போ இந்த மாதிரி அவர் ஜட்ஜி கேட்குறாரு, நீங்களே வரீங்க இந்த வழக்கில், குறிப்பிட்ட வழக்கில் 40 கோடி ரூபாய் அவர் சட்டவிரோதமாக பணத்தை வாங்கியிருக்காப்புல, வாங்கி அவர் பயன்படுத்தியிருக்காரு, அவர் அதை சொத்தாக மாற்றிட்டாருன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்தது, அதாவது நான் சொல்கிறது எலெக்ஷன் நடந்து பிஜேபி ஜெயிச்சே 1.5 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி கைது பண்ணது ஏறத்தாழ நீங்கள் 2 ஆண்டுகளாக அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்கிறீங்க. 2 வருஷமாக உள்ளே வச்சுருக்கீங்க. அந்த 40 கோடி வந்ததுக்கான வழி என்னங்க, எதுங்க கணக்கு அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி வரைக்கும் அவங்களால சொல்ல முடியல. கேட்டால் இன்னும் 25,000 பக்கம் டாக்குமெண்ட் இருக்குது, நீங்கள் படித்து பாருங்கள், 120 சாட்சிகள் இருக்காங்க, கேட்டு பாருங்கள். அவர் உள்ள அந்த பணம் வந்ததுங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. நீங்கள் வரீங்க, ஒரு பெரிய தொகையை சொல்கிறீங்க, அதுக்கான ஆவணங்களே கொடுக்க மாட்டேறீங்க, கால வரை இல்லாமல் ஜெயிலுக்குள்ளே வைக்கணுங்கிறீங்க. இதை எப்படி நீதிமன்றம் அலோவ் பண்ண முடியும் அப்படின்னு தான் நேற்றுக்கு ஓப்பனாக கேட்டது. அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யார் மத்திய அரசின் சார்பில் ஆஜரானது, அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜெனரலாக இருக்கக்கூடிய திரு எஸ்வி ராஜு அவர்கள் தான் ஆஜரானார். அவர் இவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு. முயற்சி பண்ணிவிட்டு அவர் அதற்கு பிறகு நீதிபதிகள் இது முடியாது, உங்களுக்கு அடுத்த ஹியரிங்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆவணங்களை கொடுக்கல அப்படின்னா ஜாமீனில் விட்டுட்டு நாங்கள் அனுப்ப தான் முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நீதிபதி நேற்று நகர்ந்திருக்கிறார். அமலாக்கத்துறையின் மீது காட்டிய அந்த கோபம் அப்படிங்கிறது உள்ளபடியே நியாயமானதுன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, நேற்றைக்கு போய் மத்திய அரசின் சார்பில் அங்கே அந்த நீதிமன்றத்துக்கிட்ட திட்டு வாங்கினார் இல்லையா, இதே அரசு வழக்கறிஞர் கூடுதல் சாலிசிட்டர் ஜெனரல் 3 நாளைக்கு முன்னாடி தான் அவர் ஒரு முக்கியமான விஷயத்த இடி அதிகாரிகள்கிட்ட பேசினார். என்ன அப்படின்னா, தயவு பண்ணி சட்டத்துக்கு உட்பட்டு நடந்துக்கோங்க, கைது பண்ணும்போது கவனமாக பண்ணுங்க, கோர்ட்டில் நாங்கள் போய் அதை சமாளிக்க முடியலன்னு இடி அதிகாரிகள் கூட்டத்தில் அவர் ஓப்பனாகவே பேசுகிறார். அதில் அவர் பல விஷயங்கள் சட்ட ரீதியாக சொல்கிறாரு. என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, அவர் நம்ம இப்போ ஒரே வார்த்தை தான், இடி ஷுட் பிஹேவ் ஜுடிஷியஸ்லி அப்படின்னு அவர் குறிப்பிட்றாரு. இப்போ ஜுடிஷியஸ்லின்னா சட்டத்துக்கு உட்பட்டு நீதித்துறையினுடைய அந்த பார்வையில் இது சரிதான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி அவங்க சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கலைன்னு ஒரு அர்த்தம் வருது. ஆமாம், அது எதுக்கு நடந்துச்சு அப்படின்னா, அமலாக்கத்துறை உருவாக்கப்பட்ட நாளில் கொண்டாடுறாங்க. அன்னைக்கு தான் அவரை அரசு வழக்கறிஞர், ஏன்னா இடி எங்கே பிடிச்சாலும் அரசு தரப்பில் தான் போய் வழக்கறிஞர் ஆஜராகணும். மத்திய அரசினுடைய தரப்பில் பல நேரங்களில் துஷார் மேத்தா போவார், எஸ்வி ராஜு அவர்களுமே மூத்த வழக்கறிஞர் தான், அவருமே சுப்ரீம் கோர்ட்டில் மேக்ஸிமம் அவங்க 2 பேர் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்போ அங்கே இருக்கும்பொழுது அவர் சொல்லக்கூடியது, நீங்கள் அவசரப்பட்டு பல நேரங்களில் என்னென்ன ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவர் பாடமே எடுக்கிறாரு. முதல்ல அவங்கக்கிட்ட டைமை கேட்டுட்டு
நீங்கள் வர வச்சு அவங்கக்கிட்ட கான்வர்சேஷன் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். என்ன வழக்கு, எது சம்மந்தப்பட்டது, இதை நீங்கள் ஃபஸ்ட்டு டைமை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதற்கு பிறகு அவங்களுக்கான கேள்விகளை கொடுத்து அவங்களுடைய பதில்களை வாங்குவது, ஸ்டேட்மெண்ட்ஸை எடுக்கிறது, இதுக்கப்புறம் கூடுதல் ஆவணங்களை திரட்டுதல், இதுக்கப்புறம் தான் கைதுன்னு போனோம். நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒத்துக்குங்கம்பீங்க, அவங்க இல்லைம்பாங்க, உடனே கைதுன்றவீங்க. அதுக்கு பிறகு கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டு நீ எதையுமே முறைப்படி செய்யலை, எப்படி அனுமதிக்க முடியும்னு எங்களை கேட்பாங்க. அதனால் நீங்கள் அதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை அவர் பேசுகிறார். அவர் யோசிப்பார், 3 நாளைக்கு முன்னாடி தானேயா உங்ககிட்ட சொன்னேன், ஒழுங்காக பண்ணுங்க, கோர்ட்டில் போய் நாங்கள் திட்டு வாங்க முடியலன்னு, திரும்ப என்னையை கூட்டுட்டு போய் இதே இடி கேஸில் உச்சநீதிமன்றத்தில் திட்டு வாங்க வைக்கிறீங்களேன்னு ஒரு உள்ளபடியே நினச்சிருப்பார். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இது எங்கே போகும் அப்படின்னா, இடியினுடைய பர்ஃபார்மன்ஸை அரசால் டிஃபெண்ட் பண்ண முடியாத இடத்துக்கு போகும். அமலாக்கத்துறையை அரசே போயிட்டு அங்கே அவங்களுக்கு ஆதரவாக பேச முடியாத ஒரு சூழலை நோக்கி போச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய சிக்கலாக தான் மாறும். இல்லை, இது வந்து நீங்கள் பிஜேபி சொல்கிறதெல்லாம் இங்கே வந்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து சொல்லியிருக்காங்க, இந்த விசாரணையை வந்து அவங்களுக்கு தண்டனை வழங்குற மாதிரி ஆகி போயிடுது, இது ரொம்ப மோசமான இது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. உள்ளபடியே வந்து இப்போ வேற ஏதாவது வழக்குகளில் கூட நம்ம வாதாடலாம், ஏதாவது செய்யலாம். இதில் பிடிச்சி அப்படியே கொண்டு போய் தண்டனை கொடுக்குற மாதிரி தானே இருக்குது. இல்லை, இதில் பிரச்சனையே இந்த சட்டம், சிறப்பு சட்டங்களுடைய பிரச்சனை அதுதான். இப்போ உதாரணத்துக்கு குண்டர் தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதனுடைய நோக்கம் சரியானது. தொடர்ந்து குற்ற செயல்களில் மோசமான செயல்களில் ஈடுபடுகிறவர்களை ஒரு நீட்டித்த காவலில் உள்ள வச்சிருக்கும் போது ஒரு ரிஃபர்மேஷன் வரலாமோ என்கிற எண்ணத்தில் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அது எதற்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டதுன்னு இருக்குல்ல, ஒரு காலத்தில் அது எம்ஜிஆர் பீரியடில் ஒரு நடிகர் ஒருவரின் மீதெல்லாம் போடப்பட்டது. அந்த நடிகர் அவருக்கு சொந்த வாழ்க்கையின் காரணமாக அப்போ இருந்த ஒரு முக்கிய அரசியல் புள்ளி அவருடைய மகளோடு அவர் வந்து காதல் வயப்பட்டாருங்கிற மாதிரியான காலகட்டத்தில் குண்டர் தடுப்பு சட்டத்தில் அந்த நடிகர் சிறையில் அடைக்கப்பட்டார் அப்படிங்கிற மாதிரியான சர்ச்சைகள் அந்த காலத்திலேருந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பல நேரங்களில் ஒரே மாதிரியான கதைகளோட தற்காப்புக்காக காவல்துறையினர் சுட்ட போது மறைத்து வைத்திருந்த இடத்திற்கு அழைத்து போனார்கள் அப்படின்னுட்டு. ஆனால் எதுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்கப்பட்டதுன்னா அதனுடைய நோக்கம் உயர்ந்தது. அந்த மாதிரி இங்கே பிஎம்எல்ஏக்கு வரும்போதும் இப்போ சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டம்ங்கிறது உள்ளபடியே ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பெருமுதலாளிகளாக இங்கே இருக்கக்கூடியவர்கள் அல்லது இங்கே வந்து பெரிய அளவுக்கு இந்த சட்டவிரோத தொழில்களை செய்யக்கூடியவர்கள், அது போதை மருந்தாக இருக்கலாம், இல்லை மற்ற மாஃபியாக்களாக இருக்கலாம், இப்படியாக கொண்டு வரக்கூடியது. இன்னைக்கு குழந்தைகள் கடத்தல், ஆர்கன் கடத்தல், உடல் உறுப்புகளை கடத்துறது, இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய நெட்வொர்க்கிங்ஸ் இருக்குது. இவங்களுடைய பணத்தெல்லாம் அவங்க இங்கே தானே கொண்டு வராங்க. அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கான விஷயங்களை தடுக்கிறதுங்கிற நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டது. இதை இன்றைக்கு அமல்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் நோக்கத்துக்காக எதிர்களை நோக்கி திருப்பியதன் விளைவாக இவ்வளவு பேரும் தப்பிக்கிறாங்கங்கிறது தான் பிரச்சனை. அப்போ இதை அமல்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கும் பொலிட்டிக்கல் பாசஸ், பாஜக ஆப்வியஸ்லி, மோடி அரசு ஆப்வியஸ்லி. ஏன்னா பலருக்கு இடி ரைடை விட்டு கட்சிக்கு டொனேஷன்லாம் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் கடந்த காலத்தில் அவ்வளவு நிறுவனங்கள்கிட்ட வாங்கினதெல்லாம் பொது வெளியிலே இருக்குது. எலக்ட்ரல் பாண்ட்ஸ் உங்களுக்கு வந்த பிறகு கட்சிக்கு வாங்கிறது, இல்லைனா உனக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்றான் 10% கமிஷனாக முன்னாடி கொடுத்துரு, இல்லை கான்ட்ராக்டை வாங்கின பிறகு கொடுத்துருன்னு வாங்குறது, இந்த மாதிரி எல்லாம் நடந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அந்த நோக்கத்தோடு பயன்படுத்தப்படுகிற இடத்தில் இருந்து தான் இது முக்கியமானது. உச்சநீதிமன்றம் இப்போது அதற்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய சூழலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம பார்க்கணும். ஏன்னா அமலாக்கத்துறை அதனுடைய அதிகாரம் அப்படிங்கிறது கடந்த காலத்தில் இருந்தே இருக்குது. மூத்த பத்திரிகையாளர் தராத் ஷியாம் அவர்களை கேட்டால் அவர் 97-98 காலகட்டத்திலேயே இடி உள்ளே வந்து சசிகலா அவர்களின் மீது ஒரு வழக்கு பதிவு செஞ்சு விசாரணைக்கு கூப்பிட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வேறொரு பேட்டியில் பகிர்ந்தார். இடி இருக்குது, முன்னாடியே கொண்டு வரப்பட்ட அமைப்பு தான். ஆனால் அதுக்கான சிறப்பு சட்டங்கள் அப்படிங்கிறது காங்கிரஸ் பீரியடில் கொண்டு வரப்பட்டு அதை விட மிக கூர்மையான சட்டங்களை பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு கொண்டு வருது. அப்போ அமலாக்கத்துறையில் இவங்க செஞ்ச திருத்தங்கள் தான் இமீடியட்டாக பெயில் கிடைக்காது. அந்த ப்ராசஸ் இஸ் த பனிஷ்மெண்ட். உங்களுக்கு நீங்கள் கைது ஆனீங்கன்னா வெளியவே வர முடியாதுங்கிற அந்த ஒரு இதெல்லாம் கூர்மைப்படுத்தினாங்க. இது சரியா தவறா என்று போட்ட வழக்கில் அவசரமாக ரிட்டையர் ஆவதற்கு முன்பாக ஒரு 3 நீதிபதி அமர்வு அதனுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர் ஏஎம் கன்வில்கர், அந்த நீதிபதி தான் இருந்தார். அவர் தலைமையில் இந்த சட்டம் செல்லும்னு ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு அவருக்கு ஓய்வுக்கு பிறகு ஒரு முக்கியமான பதவியில் பாஜக அரசு வரை உட்கார வைத்திருக்கிறதுங்கிறது கூடுதல் தகவல். நீங்கள் அதை ஒரு ஓரம் வைங்க. இப்போ உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுச்சு, இந்த சட்டம் சரின்னு சொன்னது அது சரியா தப்பான மறுசீராய்வு பண்ணுறதுக்கு நிறைய பெட்டிஷன்ஸ் போடப்பட்டது. அந்த பெட்டிஷன்ஸை எடுத்து விசாரிக்கிறதுக்கு ஒரு பெஞ்ச் அமைச்சாங்க. மோடி கவர்மெண்ட்டு தெளிவாக
திட்டமிட்டு அந்த ஜட்ஜ் ரிட்டையர் ஆகிறதுக்குன்னு ஒரு 6 மாதம் இருக்குன்னா ஏதாவது கேட்டு டைம் இழுக்கிறது. எங்களுக்கு 3 மாதம் டைம் கொடுங்க, நாங்கள் இது சம்மந்தமாக ஒரு மனு தாக்கல் பண்ணுறோம், பிரமாண பத்திரம் போடுறோம் அப்படின்னு போய் சொல்ல வேண்டியது. சொல்லிவிட்டு இதில் எங்கள் தரப்பு மட்டும் இல்லை, அவங்க டிபார்ட்மெண்ட்டும் சொல்லணும், அரசு தரப்பில் இன்னும் நேரம் தேவைப்படுது, இது வரும் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் சம்மந்தப்பட்டது இல்லை, பிரதமர் அலுவலகத்தில் இருந்து இதில் இன்புட்ஸ் தேவைப்படுதுன்னு எக்ஸ்ட்ரா டைம் கேட்க வேண்டியது. இப்படி 2 முறை இப்போ இந்த பெஞ்சு அந்த சீனியர் ஜட்ஜாக இருக்கிற ரிட்டையர் ஆகிறார் அப்படின்னா பெஞ்ச் ஆட்டோமேட்டிக்காக கலைஞ்சிரும். புதுசாக ஒரு பெஞ்சுக்கு போனால் அவங்க முதல்ல இருந்து அந்த வழக்கை எடுக்கணும்னு வரும். இந்த மாதிரி 2 பெஞ்சை அவங்க காலி பண்ணிட்டாங்க. ஒன்று முதலாவதாக ஜஸ்டிஸ் சஞ்சய் கிஷன் கௌல் அவர்கள் தலைமையில் இருந்தால் ஞாபகம், 2வது இன்னொரு சீனியர் ஜட்ஜ் தலைமையில் இருந்தது, அதில் ஒருத்தர் ரிட்டையர் ஆகிட்டாருங்கனால இது 2மே காலி ஆகிடுச்சு. இப்போ உச்சநீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கு, வேறு ஒரு 3 நீதிபதிகள் அமர்வை போட்டு இந்த வழக்கு நாளைக்கு விசாரணைக்கு வருது. அதில் என்ன ஹைலைட்னா, இந்த 3 பேருடைய ஓய்வு வயது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே 2027, 2028, 2029 எப்படி பார்த்தாலும் 3 வருஷமெல்லாம் நீங்கள் இழுக்க முடியாது. 8 மாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2.5 வருஷத்துக்குள்ளே முழுக்க விசாரித்து முடித்து இந்த பிஎம்எல்ஏல, ஏன்னா இவங்க இந்த சட்டம் இருக்க அது ஜாமீனை கேட்டு அதிக வழக்குகள் உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. அவங்க அங்கே தான் பிரச்சனை, டென்ஷன் ஆகுது. ஒரு காலகட்டத்தில் அவங்களே சொல்லிட்டாங்க, கீழமை நீதிமன்றங்களே நீங்கள் ஜாமீன் கொடுத்துடல, உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்ட்டாங்க. உங்களுக்கு நீங்கள் திருப்தி படுறீங்க அப்படின்னா இது இமீடியட்டாக கைது தேவையில்லை நினச்சா பெயிலை கொடுத்து அனுப்புங்க. ஏன்னா இது ஒரு கடுமையான சட்டங்கிறதுனால கீழமை நீதிமன்றம் கொடுக்கறது இல்லை, உயர் நீதிமன்றம் ஜாமீன் கொடுக்கறது இல்லை, உச்சநீதிமன்றம் வரைக்கும் எல்லாரும் போகிறாங்கன்னா அங்கே அந்த ப்ரெஷர் ஏறுது. அந்த வழக்கையினுடைய எண்ணிக்கை கூடுது, திரும்ப போகுது. அது திரும்ப அவங்களுக்கு ஒவ்வொரு கேஸுக்கும் அவங்க எடுத்து வாதாடி ஒரே வாதத்தை வைக்க போகிறாங்க. எத்தனை முறை கேட்பீங்க அப்படிங்கிற அந்த இது இருக்கு இல்லையா? அதனால் உச்சநீதிமன்றமே ஒரு காலகட்டத்துக்கு பிறகு பிஎம்எல்ஏக்கும் நாங்கள் பெயில் கொடுப்போங்கிற முடிவுக்கு வந்தது ஒருமித்த முடிவானு தான் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த சட்டம் இருக்கிறதுனால தான் நீ வாட்டி கேஸை போட்டுக்கிட்டு இருக்க, அதை நாங்கள் சரியாக என்னங்கிறத பார்க்குறோங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. கூடிய விரைவில் இடியினுடைய மோடி அரசு வந்த பிறகு அவர்கள் அந்த கூடுதலாக சேர்த்த அந்த கூர்மைப்படுத்தப்பட்ட பற்கள் பிடுங்கப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.